ஓகே. ஸோ see here, நம்ம இன்னைக்கு நம்ம என்ன லெக்சர் நம்ம ஆக்சுவலா பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி எனக்கு ஒரு கர்வ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி கர்வ் இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி நான் வந்து உங்களுக்கு லெக்சர் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஒரு சைக்ளிக் வோல்டாமெட்ரி கர்வ் இருக்கு அப்படின்னா, நான் இதை 2 செக்மெண்டா பிரிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து அப்பர் செக்மெண்ட், இன்னொன்னு வந்து லோயர் செக்மெண்ட். புரியுதா? ஸோ என்னோட அப்பர் செக்மெண்ட் வந்து எனக்கு ஹை, அதே மாதிரி இங்க லோவா இருக்கு அப்படின்னா என்னோட அப்பர் போர்ஷன் வந்து ஆக்சுவலா என்னது, ரிடக்ஷன். ஓகேயா? லோயர் போர்ஷன் வந்து ஆக்சிடேஷன். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கிராஃப்ல நான் காமிச்சிருக்கிறது வந்து வெறும் வந்து ஒரு அப்பர் போர்ஷன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். புரியுதா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ அதாவது என்னோட அனலைட் ரிடியூஸ் ஆகும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீக் ப்ரொஃபைல் வரும். புரியுதா? ஸோ அந்த போர்ஷன் மட்டும் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த நிறைய லெக்சர் சீரீஸ்ல பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஒரு பேஸ் லைன் வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன். ஓகேயா? ஸோ நான் பேஸ் லைன் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஆக்சுவலா நான் வந்து என்ன பண்ணுவேன், அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். புரியுதா? ஸோ நான் அசிமெட்ரிக் நான் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் ஆக்சுவலா நான் பண்றேன் அப்படின்னா, ஸோ நான் அசிமெட்ரிக் ஃபேக்டர் வந்து நான் 0.001 செட் பண்ணணும், த்ரெஷ்ஹோல்ட் வந்து 0.01 செட் பண்ணணும், ஸ்மூத்திங் ஃபேக்டர் 6 செட் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் வந்து நான் வந்து 10ங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செட் பண்ணணும். புரியுதா? ஸோ இவ்வளவு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்ப நான் நெக்ஸ்ட் என்னுடைய ஆப்ஷன் ஆக்சுவலா வந்து என்னது, என்னுடைய இதுதான் வந்து என்னுடைய பேஸ் லைன் சப்ட்ராக்டட் ஆக்சுவலா என்னது கரண்ட். புரியுதா? சோ இந்த பேஸ் லைன் சப்ட்ராக்டட் கரண்ட்டுக்கு நான் வந்து இந்த ஏஎல்எஸ் இருக்குல்ல, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் வந்து நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு நான் ஆக்சுவலா என்ன பண்ணணும், நான் வந்து அசிமெட்ரிக் டபுள் சிக்மாய்டல் ஃபங்க்ஷன்ங்கிறது நான் நான் லீனியர் கர்வ் ஃபிட் மூலமா வந்து நான் வந்து இப்போ எடுப்பேன். ஓகே. சோ இப்படி எடுத்தேன் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் தான் வந்து இங்க கீழே இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ஒய் நாட்டுங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா பேஸ் லைன். ஓகேயா? வேறஸ் இந்த எக்ஸ்ங்கிறது ரெப்ரசென்ட் பண்றது ஆக்சுவலி என்னன்னா பீக் பொட்டன்ஷியல். ஓகேயா? இது எக்ஸிங்கிறது நத்திங் பட் என்னன்னா இது வந்து என்னது, கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல். ஓகேயா? W1ங்கிறது விட்த். சரியா? அப்போ இந்த இக்குவேஷனுக்கு தான் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன், நான் எடுத்த இந்த ஆம்ப்ரோமெட்ரிக் கரண்ட், அதாவது சாரி இந்த சைக்ளிக் வோல்டாமெட்ரி இந்த கரண்ட் ப்ரொஃபைல நான் ஃபிட் பண்ணி இது வந்து நான் ஒரு இக்குவேஷனா ஆக்சுவலா வந்து நான் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறேன். புரியுதா? சோ அப்ப நான் அசிமெட்ரிக் டபுள் சிக்மாய்டல் ஃபங்க்ஷனுக்கு நான் ஆக்சுவலா நான் ஃபிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு இக்குவேஷன் கிடைக்கும். புரியுதா? அதாவது இந்த ஒவ்வொரு பேராமீட்டர் இருக்கு தெரியுமா, இந்த ஏ, எக்ஸ், எக்ஸி, W1, W2 இதோட இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாம் இங்க கிடைக்கும். புரியுதா? இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இங்க போட்டிருக்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் எரர். ஓகே. சோ இதுதான் நான் இங்க வந்து ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன்ல இங்க காமிச்சிருக்கேன். புரியுதா? சோ இதுல ஒய் நாட், எக்ஸி, ஏ வேல்யூ, W1 வேல்யூ, W2, W3 இங்க எல்லா வேல்யூ இங்க கொடுத்துருக்கேன். புரியுதா? சோ இதுல வந்து நம்ம இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு பிறகு எனக்கு டேர்ம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். புரியுதா? சோ இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு டேர்முக்கு முன்னால எனக்கு என்ன வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த வேல்யூ தான் ஆக்சுவலி என்ன பண்ணுவேன், இந்த இக்குவேஷனுக்கு நான் வந்து சப்ஸ்டிட் பண்ணுவேன். புரியுதா? சோ இப்ப நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இந்த ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு ஃபைனல்ல எப்படி ஒரு சிம்பிளிஃபைட் ஈக்குவேஷன் நம்ம எப்படி டெரைவ் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். புரியுதா? சோ புரியுதா? சோ இதுதான் என்னுடைய ஆக்சுவலா என்னது, அசிமெட்ரிக் டபுள் சிக்மாய்டல் ஃபங்க்ஷன். புரியுதா? சோ இந்த டபுள் சிக்மாய்டல் ஃபங்க்ஷன்ல நம்ம ஆக்சுவலா என்னது, நம்ம ஃபிட் பண்ண பிறகு நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் தான் இங்க நான் கொடுத்திருக்கேன், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இந்த லிஸ்ட் அவுட் வேல்யூஸ் தான் நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். சோ இதுல நான் as usual நான் சொன்ன மாதிரி இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பிறகு இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. நவ் இப்போ எங்கெல்லாம் எனக்கு கரஸ்பாண்டிங் ஒய் நாட் வேல்யூ இருக்குன்னா நான் இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், ஏ வேல்யூ இங்க இருக்குன்னா நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? சோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் சிஸ்டம். புரியுதா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒவ்வொரு டேர்மா நம்ம சிம்பிளிஃபை பண்ண பார்ப்போம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், W1 வேல்யூ இங்க இருக்கா, சோ இங்க என்னது W1/2. புரியுதா? சோ நான் W1/2 கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 2.134175 into 10⁻22ங்கிறது எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு டெர்மினாலஜி, புரியுதா? சோ அதாவது என்னது, இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர், இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம். புரியுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம்னு என்னது, இந்த பர்டிகுலர் பாராமீட்டருக்கு கீழே எனக்கு இங்க ஒரு வேல்யூ இருக்கு தெரியுமா,
இந்த டினாமினேட்டர் வேல்யூ தான் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போறேன், நான் வந்து இப்போ சால்வ் பண்ண போறேன். ஓகேயா? சோ அதுதான் ஆக்சுவலி இங்க என்ன பண்ணிருக்கேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸி பிளஸ் W1 பை 2 டிவைடட் பை W2. புரியுதா? சோ இதுல W1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். W1 பை 2 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த W2 வேல்யூ நமக்கு ஆக்சுவலி என்னது, இங்க இருக்கு அப்படிதானே? சோ அதை நான் கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்குவேன். அதே மாதிரி எனக்கு வந்து எக்ஸிங்கிற வேல்யூவும் எனக்கு தெரியும், 0.17366. ஓகேயா? சோ இது எல்லாமே நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு டேர்ம் எனக்கு வரும். சரியா? இப்போ நான் செகண்ட் பார்ட்டை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இதுல செகண்ட் பார்ட் எது, இந்த டினாமினேட்டர். புரியுதா? அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டர் வேல்யூல நமக்கு ஆல்ரெடி எதெல்லாம் நமக்கு ஆக்சுவலா தெரியும், W2 தெரியும், W1 பை 2 தெரியும், WXC தெரியும். புரியுதா? சோ W3 வேல்யூ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். W1 வேல்யூ இது. சோ இதை டிவைடட் பை 2 போடணும். அதே மாதிரி இந்த XC. ஓகேயா? சோ இது எல்லாம் நான் வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரும். புரியுதா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு டேர்மும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏ வேல்யூ எனக்கு தெரியும், 8.02977 இன்டு 10⁻⁻6. ஒய் நாட் வேல்யூ எனக்கு இங்க தெரியும். புரியுதா? சோ இப்போ இது எல்லாமே நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு லென்த் ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம். ஓகே. சோ இதுல நீங்க இந்த டினாமினேட்டர் டேர்ம்ல பாருங்க. இந்த டினாமினேட்டர் டேர்ம்ல பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவலா என்ன ஒரு டேர்ம் இருக்கு, 2.134175 into 10⁻−22. புரியுதா? சரி, இந்த 10⁻−22னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, நம்ம இது எது கூட நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஆட் பண்றோம், -0. எது 17366. புரியுதா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதா? சோ இது ரொம்ப ரொம்ப கம்மினால இது ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு 0. சோ அதனால நம்ம இந்த பர்டிகுலர் டேர்ம் வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். புரியுதா? சோ அப்பனா நம்ம அதை எதுல எல்லாம் நம்ம ஆக்சுவலா நெக்லெக்ட் பண்ணுவோம், இந்த இடத்துல. புரியுதா? சோ இந்த 10⁻², இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. புரியுதா? இந்த இடத்துலயும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 0. சோ அதனால நம்ம இந்த ரெண்டு இடத்துல இந்த டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அதனால நமக்கு வேல்யூஸ் வந்து ரொம்ப சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் நமக்கு நடக்க போறது இல்லை. சரியா? சோ அதனால நம்ம அந்த ரெண்டு வேல்யூ நான் வந்து ரிமூவ் பண்றேன். சோ அதுதான் நான் இப்ப என்ன பண்றேன், நான் அந்த ரெண்டு வேல்யூ நான் ஆக்சுவலா நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்க ஆன்சர் ஆக்சுவலா எனக்கு எப்படி வந்துடும். சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு, நீங்க இதுல பாருங்க ரிமைனிங் டேர்ம் எல்லாமே நான் அப்படியே அசச்சா தான் நீங்க எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ இதுதான் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ஃபிட்டட் ஃபைனல் இக்குவேஷன். ஓகே. சோ இத ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே. சோ எஸ்பெஷலி நீங்க இந்த டேர்ம் மட்டும் நீங்க ஆக்சுவலா பாருங்க. அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடு டேர்ம்ல நான் இங்க எழுதியிருக்கேன் தெரியுமா, இது ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி நமக்கு ரிசம்பிள் ஆகுது, 1 - 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஆக்சுவலி என்னது, மைனஸ் இசட். புரியுதா? சோ அதுதான் நான் ஆக்சுவலி இங்க எழுதியிருக்கேன். சோ இதுல நீங்க பாருங்க, 1 - 1 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் இசட் நம்ம எப்படி எழுதலாம், ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் இ பவர் இசட். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த என்டையர் டேர்ம் நான் வந்து எப்படி எழுதுறேன், 1 பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப், இதுல இசட்ங்கிறது என்னது, இது மைனஸ். புரியுதா? மைனஸ் இசட். சோ நம்ம இந்த இசட் வேல்யூ தான் நம்ம இங்க டைரக்டா இங்க நான் சப்ஸ்டியூட் பண்றேன். புரியுதா? சோ இப்போ இத நம்ம ஆக்சுவலா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா சரி நமக்கு தெரியும் இந்த என்டையர் வேல்யூவை நான் நியூமரேட்டர்ல இது ரெண்டு கூட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இப்படி வந்துடும். அப்படிதானே? 8.02977 into 10⁻⁻6 டிவைடட் பை இந்த டேர்ம் இன்டு இப்போ உள்ள டேர்ம். புரியுதா? அதாவது 1 பிளஸ் எக்ஸ்போனென்ஷியல் பவர் இசட் டேர்ம். புரியுதா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபிட்டட் மேத்தமெட்டிக்கல் மாடல். புரியுதா? சோ இந்த லெக்சரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்ப எனக்கு வந்து சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேசின் சப்ராக்ட் பண்றதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆனோடிக் செக்மெண்ட் இல்ல கேத்தோடிக் செக்மெண்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கு. புரியுதா? இத நான் வந்து என்ன பண்றேன், அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் வச்சு நான் வந்து சப்ராக்ட் பண்றேன். அப்போனா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேரடிக் ரெஸ்பான்ஸ் எனக்கு இப்படி வருது. சார் இந்த ஃபேரடிக் ரெஸ்பான்ஸுக்கு என்னால ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலோ இல்ல வந்து ஒரு நான் லீனியர் கர்வ் மாடலோ என்னால ஃபிட் பண்ணி இத வந்து நான் ஒரு இக்குவேஷன் ஃபார்மேட்ல என்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியும். புரியுதா? இன்னொன்னு கேட்பீங்க, சார் இது எப்படி சார் வந்து பக்காவா ஃபிட் ஆச்சு, இது எப்படின்னா சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் வந்து நம்ம
ஃபிட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ மட்டும் நீங்க பார்க்கணும். புரியுதா? சோ இதுல பார்க்கணும் அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரும் சரி, இந்த ரிடியூஸ்டு கை ஸ்கொயரும் சரி. ரிடியூஸ்டு கை ஸ்கொயர் வந்து நமக்கு 0 கிட்ட இருக்கணும். புரியுதா? சோ இது 10⁻16 இருக்கு, கிட்டத்தட்ட 0 கிட்ட இருக்கு. அதே மாதிரி அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயரும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனும் நமக்கு கிட்டத்தட்ட 0.999 இருக்கு. 0.999னா திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 அர்த்தம். புரியுதா? அப்போ 1 கிட்ட இருக்கு அப்படின்னா நான் நான் எடுத்த டேட்டா பாயிண்ட்டும் என்னுடைய நான் ஃபிட்டட் மாடலும் எக்ஸாக்டா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். சரியா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத வந்து எப்படி வந்து நம்ம ஆரிஜின் ப்ரோல எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஒரு இக்குவேஷனா ஃபைனலா ஃப்ரேம் பண்ணலாங்கிறது நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம இப்போ பார்ப்போம். புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா பாயிண்ட் இருக்கு தெரியுமா? இத வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஆரிஜின் ப்ரோ சாஃப்ட்வேர்ல எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லி தரேன். புரியுதா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி என்னது என்னுடைய சைக்ளிக் வோல்டாமெட்ரி. ஓகே. சோ இப்ப நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்பர் செக்மெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். சரி இதுல நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலா வந்து எவ்வளவு டேட்டா பாயிண்ட் ஆக்சுவலா இங்க எடுத்திருக்கேன் அப்படின்னா 600 டேட்டா பாயிண்ட். நீங்க என்னோட போன லெக்சர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரிஜினல் சிவி வந்து மொத்தம் எவ்வளவு நான் கொடுத்திருப்பேன் 1200 வரைக்கும் இருக்கும். புரியுதா? 1200 வரைக்கும் என்னோட சிவில உள்ள டேட்டா பாயிண்ட் இருக்கும். புரியுதா? சோ நீங்க அந்த போன லெக்சர்ல பாத்தீங்கன்னா நான் அப்பர் செக்மெண்ட் வந்து 600 டேட்டா பாயிண்ட் எடுத்திருப்பேன், லோவர் செக்மெண்ட் வந்து 600 டேட்டா பாயிண்ட் எடுத்திருப்பேன். புரியுதா? சோ நான் இப்போ இந்த காமிச்சிருக்க சிவில எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வருது தெரியுமா? இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் 600 டேட்டா பாயிண்ட் மட்டும் தான் நான் இங்க கன்சிடர் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ ஓகே. சோ அதனால தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ இந்த பிளாட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கிராஃப் இருக்கு தெரியுமா? இது வந்து ஆக்சுவலா வந்து அப்பர் போர்ஷன். புரியுதா? சோ இப்போ இந்த அப்பர் போர்ஷன் எனக்கு கிடைச்ச பிறகு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஆக்சுவலா பண்ணணும்னு ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து பேஸ் லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே. சோ அதுக்கு வந்து நான் அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் நான் ஆக்சுவலா எடுக்கணும். சோ நம்ம வழக்கமா நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து இங்க அனாலிசிஸ் போவீங்க, ஃபிட்டிங் போவீங்க, ஓகே சாரி பீக் அண்ட் பேஸ் லைன் போவீங்க, பீக் அனலைசர், ஓப்பன் டயலாக். ஓகே. சோ இப்படி ஓப்பன் டயலாக் கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம இப்போட அப்ஜெக்டிவ் ஆக்சுவலா என்னது? நான் பேஸ் லைன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சரியா? இப்போ நான் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிற இடத்துல நான் வந்து அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். சோ இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்ம என்னென்ன பாராமீட்டர்ஸ் ஆக்சுவலா செட் பண்ணணும். இது பாசிட்டிவ் பீக். ஓகேயா? சோ பாசிட்டிவ் பீக் கிட்ட வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம அசிமெட்ரிக் லீஸ்ட் ஸ்கொயர் ஸ்மூத்திங் ஃபேக்டர் 0.001 இருக்கணும். என்னோட த்ரெஷோல்டு வந்து எவ்வளவு இருக்கணும்? 0.01 இருக்கணும். ஸ்மூத்திங் ஃபேக்டர் வந்து 6 இருக்கணும். நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் வந்து 10 இருக்கணும். புரியுதா? சோ இது எல்லாம் நான் ஆக்சுவலா கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் ஃபர்தர் ஆக்சுவலா நான் என்ன பண்ணுவேன்? நான் வந்து என்டர் ஓகே அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். புரியுதா? சோ கொடுத்துட்டு இப்ப நான் சப்ட்ராக்ட்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்ங்கிறத நான் ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். புரியுதா? சோ ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்ப நீங்க இங்க பாருங்க இதுதான் என்னுடைய ஆக்சுவலா என்னது சப்ட்ராக்டட் என்னுடைய கர்வ். புரியுதா? சோ இந்த சப்ட்ராக்டட் கர்வ் வந்து நான் ஆக்சுவலா நான் என்ன பண்ணணும்? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நான் இன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நமக்கு எப்பவே தெரியும் 0.55 டு -0.15ல தான் இருக்கணும். புரியுதா? சோ இப்போ இந்த போர்ஷன் இருக்குல்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து எப்பவே வந்து இந்த ஜீரோல இருந்தா நமக்கு ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆகும். புரியுதா? இந்த ஜீரோ இருக்கக்கூடிய இந்த கர்வ் மட்டும் தான் எனக்கு தேவை. இந்த மாதிரி எனக்கு வெளியில எப்படி நீட்டிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எலிமினேட் பண்ணணும். புரியுதா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஸ்கேட்டர் பிளாட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இப்ப நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மாஸ் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட். புரியுதா? மாஸ் பாயிண்ட் ஆன் ஆக்டிவ் பிளாட்ங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எதெல்லாம் எனக்கு இந்த பேஸ் லைன்ல இல்லையோ அந்த போர்ஷன் வரைக்கும் ஆக்சுவலா நான் என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன் நான் வந்து அனாலிசிஸ்ல போறேன். ஓகே. ஃபிட்டிங்ல போறேன், நான் லீனியர் கர்வ் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக் போறேன். ஓகே. ஓப்பன் டயலாக்ல போயிட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணணும் பீக் ஃபங்க்ஷன் நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் எதை நான் செலக்ட் பண்ணணும்னா அசிமெட்ரிக் டபுள் ஜிக் மாடல் ஃபங்க்ஷன். புரியுதா? சோ இதை நான் செலக்ட் பண்ண பிறகு இந்த இனிஷியலைஸ் பாராமீட்டர், அதுக்கு அடுத்த சிம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்த கால்குலேட் கை ஸ்கொயர், அதுக்கு அடுத்த ஒன் இட்ரேஷன், அதுக்கு பிறகு அன்டில் கன்வர்ஜ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இப்ப என்னதான் வந்துடும்? எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகுதா?
இப்ப நீங்க இந்த கர்வை நல்லா ஆக்சுவலா பாருங்க. இந்த ரெட் கலர் தான் என்னோட ஃபிட்டட் கர்வ். புரியுதா? இந்த பிளாக் கலர் தான் என்னோட டேட்டா பாயிண்ட். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு எக்ஸாக்ட்டா எனக்கு அதுக்கு மேல ஓவர்லாப் ஆயிருக்கும். புரியுதா? சோ இதுல நீங்க பாருங்க அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் 0.99 இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் 0.999 இருக்கு. புரியுதா? கை ஸ்கொயர் வேல்யூ 3.54 இன்டூ 10⁻16 இருக்கு. புரியுதா? சோ இதுதான் நான் ஈவன் இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைட்லயும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். புரியுதா? சோ அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நம்ம ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஆன்சர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸோட வேல்யூ கிடைச்சிருமா? ஒன்ஸ் எல்லா பேராமீட்டர்ஸ் வேல்யூ எல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம இந்த மாதிரி நம்மளோட இக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபைனல் இந்த ஃபார்முக்கு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதா? சோ ஒன்ஸ் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எங்க ஒய் இருக்கோ ஆக்சுவலா ஒய்ங்கிறது என்னது கரண்ட். புரியுதா? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல இந்த ஒய்க்கு பதிலாக நான் வந்து ஐங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல இ இருக்கோ எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து பீக் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத பீக் பொட்டன்ஷியல் கிடையாது அப்ளைட் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ அப்ளைட் பொட்டன்ஷியல் இனா அப்ளைட் பொட்டன்ஷியல் இபினா பீக் பொட்டன்ஷியல். புரியுதா? சோ அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இபிங்கிறத நான் கொடுக்க கூடாது. அதே நேரத்துல நான் வந்து இ அப்படிங்கறத நான் கொடுத்து வச்சுக்கேன். புரியுதா? சோ இந்த ஃபார்முக்கு ஆக்சுவலா மாத்திட்டேன் அப்படின்னா இந்த இக்குவேஷன் தான் ஆக்சுவல் என்னது? என்னுடைய பேக்ரவுண்ட் சப்ட்ராக்டட் ஃபாரடே கரண்ட். புரியுதா? அந்த பேக்ரவுண்ட் சப்ட்ராக்டட் ஃபாரடே கரண்டோட மேத்தமெட்டிக்கல் மாடல் இதுதான். புரியுதா? அப்போ இது அப்ப நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு ஒரு பப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் சப்ட்ராக்டட் கரண்ட் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அந்த கரண்டோட மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன இருக்குங்கிறத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.